Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 963 பார்ட் 1. ஓபன் பண்ண நம்ம உடனே இந்த உலகத்தோட மேப்பை ஒரு புக்ல ஓபன் பண்ணி பாக்குறாரு. அவருக்கு இன்னுமே இந்த நாட்டை விட்டு வெளியில போகணுங்கிற வெறிய அடங்கல. வெளியில இன்னும் ஏகப்பட்ட விஷயம் நம்மளோட இமேஜினேஷனை தாண்டி இருக்குது. அது எல்லாத்தையுமே அவருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஆசை. அட நம்ம லூஃபி சொல்லுவான்ல, அட்வென்ச்சர் பண்ணுன்னு அதே மாதிரி மொத்தத்துல இந்த உலகத்தை இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்படியே கட் பண்ணா ஒயிட் பியர்டு லேண்ட் ஆஃப் ஆனோக்கு வந்தானே, அதான் குறியோட கடற்கரைக்கு. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி வாட்டர் ஃபால்ஸ் மேல ஏறுது, அது மட்டும் இல்லாம இங்க எப்படி ஒரு ஐலாண்ட் வந்துச்சு அப்படின்னு அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருப்பான். அதை இன்னொரு குரூப் பார்த்துட்டு நேரா அடிச்சு புடிச்சு போய் காஞ்சிரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இட்டாச்சி போர்ட்ல ஒரு பைரட் ஷிப் ஒண்ணு வந்திருக்குன்னு. அத ஓடன் கேட்டவனே அவருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதோ வந்துட்டேன் அப்படின்னு மனுஷன் அடிச்சு புடிச்சு அந்த இட்டாச்சி போர்ட்டை நோக்கி ஓடுவாரு. அங்க அவங்க பாத்தீங்கன்னா சரி ஓகே வந்தாச்சு, நமக்கு தேவையான சாப்பாடும் சப்ளைஸும் இந்த தீவுல போய் கலெக்ட் பண்ணிக்குவோம், அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பலான்னு பிளானிங். அந்த டைம் எல்லாம் மார்க்கோ பாத்தீங்கன்னா பொடிப்பைய ஒயிட் பியர்டோட கப்பல்ல அப்ரண்டிஸா இருந்தவன். யாரும் அவனை பெருசா மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒயிட் பியர்டு எல்லாருமே ஃபேமிலியா பாக்குறதுனால அவங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் எதுவும் பெருசா கண்டுக்க மாட்டாரு. இங்க ஓடன் வேகமா அந்த இட்டாச்சி போர்ட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த மேட்டர் கின்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்களும் ஷாக் ஆகி கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ள இந்த மேட்டர் ஊரு ஃபுல்லா பரவிடுச்சுன்னா பாருங்களேன். இப்போ இவங்க அடிச்சு புடிச்சு ஓடனை தடுக்க போறது அவருக்கும் பைரட்டுக்கும் கிளாஷ் ஆகி அவருக்கு ஏதாச்சும் ஆயிருமோன்னு இல்ல. மனுஷன் அவரோட கனவை நிறைவேற்றுறதுக்காண்டி பைரட் கப்பல்ல ஏறி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு வந்த வேகத்துல அவர் அந்த கப்பலை பார்த்த உடனே இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இதோ வந்துட்டேன்னு அடிச்சு புடிச்சு ஓடி வருவாரு. அதை பார்த்த ஒயிட் பியர்டு நமக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஸ்ட்ராங்கான எவனோ ஒருத்தன் வர்றான், எல்லாம் பின்னாடி போங்கன்னு சண்டைக்கு ரெடியா நிப்பாரு. ஓடனுக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் சண்டை தான் போட போறான்னு. அதுக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் கத்தி எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போவாரு. ஓடனுக்கும் ஒயிட் பியர்டுக்கும் சரியான சண்டை. அந்த இடமே பல ஆயிரும். ஒயிட் பியர்டு கொஞ்சம் கடுப்புல சண்டை போடுறாரு, ஆனா ஓடன் இழுச்சுக்கிட்டே தான் சண்டை போடுவாரு. பரவாயில்லையே, என்னோட ஸ்வாட் அட்டாக்க தடுத்துட்டீங்களே சூப்பர்னு வேற பாராட்டி தள்ளிட்டு இருப்பாரா. அந்த டைமுங்கும் போது கின்னு மத்தவங்க எல்லாம் வந்துருவாங்க. ஓடன் பார்த்துட்டு யாரும் குறுக்க வராதீங்க, நாங்க இங்க சண்டை போட்டுட்டு இருக்கோம், டிஸ்டர்ப் பண்ண கூடாது பாரா. ஒயிட் பியர்டுக்கு கடுப்பாயிரும். கொய்யால என்ன இவன் அண்டர் எஸ்டிமேட் பண்றானா, வாடா நீயா நானு இன்னைக்கு பாத்துலான்னு ரெண்டு பேருமே தாறு மாறா சண்டைய போடுவாங்க. என்ன மாதிரி சண்டைங்கிறீங்க, ஒவ்வொரு அட்டாக்கும் டம்முன்னு அந்த இடமே அதிருது. உடனே உன்ன மாதிரி ஒரு ஆளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், என் பேரு குசுக்கி ஓடனு, நீ யாரு என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா உன்னோட ஷிப்ல ரைட் பண்ண நான் ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்களோட மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க. ஓடன் வந்து அவரோட சொந்த பவர்ல சண்டை போடுவாரு. ஆனா ஒயிட் பியர்டு கிட்ட பாத்தீங்கன்னா டெவில் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. அதுக்கு ஈக்குவலா நிக்க முடியுமா? முடியும். பட் ஓடன் இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆள் கூட இது வரைக்கும் சண்டை போட்டது இல்ல. போட்டு பழகி இருந்தாருன்னா கண்டிப்பா அதுக்கு மேல வந்திருப்பாரு. பட் இந்த டைம் அடி வாங்கிடுவாருன்னு வைங்க. ஒயிட் பியர்டுக்கு ஓடன சுத்தமா பிடிக்கல. என் கண்ணு முன்னாடியே இருக்காத, இங்க இருந்து ஓடி இருப்பானா கின்னுக்கு கடுப்பாயிரும். டேய் அவர் யாரு தெரியுமா? குறியோட டைமியோ அண்ட் கொசுக்கி கிளானோட வாரிசுடா. அவருக்கு நேரா கண்ண நீட்னா என்ன ஆகும் தெரியுமா? அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க. எது டைமியோவான்னு ஒயிட் பியர்டே முழிப்பாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து பிடிச்சு கத்துவாங்க, நீங்க எல்லாம் பைரட்ஸுங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஊருக்குள்ள வருவீங்க, உங்களை விடமாட்டோம் ஆஹா ஓஹோன்னு. சோ ரெண்டு குரூப்புக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப இடையில ஓடன் சிரிச்சுக்கிட்டு, எனக்கு இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்பா, அதுதான் என்னோட கனவு, நாங்க எல்லாம் ஒன்னா போவோம்னு சொல்லி கத்துவாரு. கூட இருக்கவங்க எல்லாம் வண்டையா திட்டுவாங்க. ஏன்னா மனுஷனுக்கு இந்த ஐலாண்ட்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல, ஏதோ கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க மாதிரி இருக்குது, இந்த இடத்தை விட்டு எப்படியாச்சும் ஃப்ரீயாகி வெளியே போகணும், அதனால பிளீஸ் என்னையும் உங்க கூட கூட்டு போங்க, நான் வேண்டி கேட்டுக்கிறேன்னு சொல்லி ஒயிட் பியர்டோட காலையே போய் விழுந்துருவாரு. இது கின்னுக்கும் மத்தவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏந்திரிங்கன்னு பிடிச்சி எழுப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ஒயிட் பியர்டோட பைரட்ஸ் எல்லாம் கத்துவானுங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கேப்டனையே கொல்ல வந்துட்டு இப்ப எங்க கூடயே வருவேன், உன்னெல்லாம் சும்மா விட மாட்டோம் பாங்க, நான் கெஞ்சி கேக்குறேன், உங்க கூட எப்படியாச்சும் கூட்டு போங்க அப்படின்னு படுத்துட்டாரு. கூட இருக்கவங்க எல்லாம் போயும் ஒரு பைரட்டோட கால்ல போய் விழுந்திருக்கீங்களே, உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா, அப்படி இப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க. உடனே ஒயிட் பியர்டு பொறுமையா பேச ஆரம்பிச்சிருவாரு. எங்களாலேயே இந்த இடத்தை விட்டு போக முடியாது, ஏன்னா எங்க கப்பல் கண்ணா பின்னான்னு சேதாரமா இருக்குது, அதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டவன ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ரிப்பேர் பண்ணி தரேன் பாரு. உடனே கின்னு இருந்துட்டு அவர் ரிப்பேர் பண்ணி தருவாரு, ஆனா நீங்க அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிடணும், யாரும் அதுக்கப்புறம் இங்க இருக்க கூடாதுமான. ஒயிட் பியர்டும் ஓகே டீல் நீருவாங்க. அதுக்கப்புறம் வேலை பாத்தீங்கன்னா தாறு மாறா நடக்கும். சோ சும்மா வாய மூடிக்கிட்டா வேலையை பார்ப்பாங்க, எப்படியும் சாப்பிடுற டைம் சரக்கடிக்கிற டைம்னு ஒன்னா தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். சோ அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓடன்லாம் ஒயிட் பியர்டோட செம பாண்ட் ஆயிட்டாரு. இவங்க லேண்ட் ஆஃப் ஆனோல எப்படி எல்லாம் சமைப்பாங்களோ அப்படி சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, அது அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். அவங்க கிட்ட எப்படியும் 1-2 ஒயின் பாட்டில்ஸ் இருக்கும்ல, அதை இவனுக்கு கொடுப்பாங்க. இந்த டேஸ்ட் அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும். சோ இந்த மாதிரி உலகத்துல இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்ல, அது எல்லாத்தையுமே இவர் பார்க்கணும்
பார்க்கணும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நீ கூட்டு போங்க, நான் பார்க்கணும்னு உடனே ஒயிட் பேர்ட் பார்த்துட்டு, கண்ணா நீ ஒருத்தருக்கு கீழே இருந்து வேலை பார்க்கறவன் இல்ல, நீ இந்த மாதிரி என்னோட கப்பலை ஏறினா இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் உன் கூட வந்து சேர்ந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் என்னோட டீமும் ஸ்பிளிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி பஞ்சாயத்தை நான் இதுக்கு முன்னாடியே ஃபேஸ் பண்ணிருக்கேங்கிற மாதிரி சொல்லுவாரு. அட ராக்ஸ் பைரட்ஸ் கூட தானே இவங்க எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க, கடைசியில அங்க இருக்கவங்க எல்லாருமே ஸ்பிளிட் ஆகி தானே ஆளுக்கு ஒரு தலைவர்கள் ஆயிட்டாங்க. அதை மீன் பண்ணி தான் சொல்லுவாரு. சோ நீ உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா அதுக்கு நீ தான் முயற்சி பண்ணி போகணும் பாரா. வார்டனுக்கு செம கடுப்பாயிரும். யோ அது முடிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க போறேன், ஏகப்பட்ட டைம் ட்ரை பண்ணிட்டேன், என்னால சுத்தமா முடியல பாரு. மேட்ரு வேற ஒண்ணும் இல்ல, கப்பலை எப்படி நேவிகேட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி வார்டனுக்கும் தெரியாது, அந்த ஊர்ல இருக்க யாருக்கும் தெரியாது. சோ அப்படி இருக்கிறதுனால தான் அவரால் வெளியே போக முடியல. இப்ப யாராச்சும் நேவிகேட் பண்ணி வெளியில போற மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா அவங்க கூட ஒட்டிக்கிட்டே போய் எப்படி பண்றாங்க எது பண்றாங்கன்னு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கூட இவர் தனியா போலாம். பட் அதுக்கு யாராச்சும் கூட்டு போகணுமே, யாரும் வரமாட்டாங்க. இப்ப தான் முறையா ஒயிட் பேர்ட் வந்திருக்கான், அதனால தான் அவன் பின்னாடி துத்திட்டு போயிடலான்னு ஒரு பிளானிங். இப்ப ரெண்டு பேத்துக்குள்ளே வாக்குவாதம். நீ டைமியோ தானே, போய் உன் வேலையை பாடுறான், இதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு வண்டவனையா திட்டு வரான். இந்த கண்ட்ரியில ஏகப்பட்ட கட்டுப்பாடு இருக்குது, அதனால என்னைய ஒழுங்கா கூட்டு போங்க அப்படி இப்படின்னு ஓடனும் விடுறதா இல்ல. லேண்ட் ஆஃப் ஆனோல யாருமே இந்த நாட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா லா இருக்குது. நார்மல் மக்கள் போனா கூட பரவாயில்ல, சரி கையில கால விழுந்தானா கூட மன்னிச்சிடலாம். ஆனா ஓடன் வந்து இப்ப டைமியோவா இருக்காரு, அவருக்கு குறிங்கிற ஒரு ஸ்டேட்டை பாத்துக்க வேண்டிய கடமை ஒண்ணு இருக்குது. அப்படி விட்டுட்டு போனார்னா அது பெரிய குத்தமாயிரும். இத சொன்ன உடனே ஒயிட் பேர்டுக்கு சந்தோஷம். கரெக்டுப்பா, நானும் அதே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓடனை கூட்டு போற ஐடியாவே எனக்கு இல்லன்னு உடனே, யோ ஏயா சட்டம் திட்டம்னு போட்டு உசுர வாங்குறீங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல, வாங்க போவோம் பாரு, உனக்கு தான் இங்க எக்கச்சக்க வேலை இருக்குதுல்ல, மூடிட்டு அதை பாரு. அண்ட் குறியில நீ ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு, லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க மக்கள் எல்லாத்துக்குமே நீ தேவைப்படுற அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவாங்க. ஓடனால ஏத்துக்க முடியல, நான் கப்பல்ல ஏறியே தீர்வேன்னு ஒத்த கால நிப்பாரு, புடிச்சு தரன்னு எழுத்துட்டு போவானுங்க. யோ வெள்ள கொம்பு மீசே, என்னைய கூட்டு போயா, எனக்கு இந்த நாட்டுல இருக்க பிடிக்கலையா, கட்டுப்பாடா வச்சு கழுத்தை அறுக்குறாங்கன்னு எவ்வளவோ கத்தி பார்த்துட்டாரு. ஒயிட் பேர்டும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அப்படியே எழுத்துட்டு வந்து அவரோட ரூம்குள்ள போட்டு லாக் பண்ணியாச்சு. வெளியில 3 செக்யூரிட்டி வேற இருந்தாலும் ஓடன் விடுறதா இல்ல, கதவை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பாரு. நான் போயே தீர்வேன்னு, என்ன கிடைச்ச ஒரே சான்ஸ் இதுதான், அதை விடுவாரா என்ன? இங்க ஒயிட் பேர்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல, அதனால நல்லா சாப்பிட்டுட்டு கொரட்டை விட்டு பயங்கரமா தூங்குவாங்க. சரி, இதுக்கப்புறம் ஓடன் ஒயிட் பேர்டோட கப்பல்ல ஏறினாரா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.